எவ்ரிவன். ஸோ பசங்களா, நம்மளோட வேதாந்தூரில் நிறைய தீமினல் கிளாஸஸ் போயிட்டே இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு செகண்ட் சாப்டராக இருக்கட்டும், தேர்ட் சாப்டராக இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி 11th கிளாஸஸ் வந்து ரெக்கார்டிங்கில் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும். எல்லா விஷயத்தையும் நான் அழகாக எழுதியிருக்கேன், பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ சே, நான் எழுதுகிற பிடிஎஃப்ல இதான் பெட்டர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவேன். எந்த கிறுக்கலும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அழகான பிடிஎஃப் கிடைக்கும். அண்ட் பசங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வேதாந்தூரில் உங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கரெக்டாக? ஸோ 12th ஃபவுண்டேஷன் 11th தான் இருக்குது. 12th வந்துட்டு 11th நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வால்யூம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் சாப்டர் பயங்கரமாக யூஸ் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே தீமினல் கிளாஸஸில் நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் பிளே கிளாஸஸில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பசங்களா, உங்களோட போர்ஷன்ஸ் கம்ப்ளீஷனாக இருக்கட்டும். 11th முடிக்காமல் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் 11th முடிச்சுட்டு தான் நம்ம 12th ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு இந்த வருஷம் 2 மீடியமுக்கும் நம்ம நடத்துகிறோம். ஸோ எல்லாமே வீக்லி டெஸ்ட் இருக்க போது, பிடிஎஃப்ஸ் இருக்க போது. பசங்களா, நீங்கள் வந்துட்டு நம்மளோட 11th 12th தீமினல்ல எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு சொன்ன மாதிரி லைவ் கிளாஸஸும் இருக்குது, போன வருஷத்தோட ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. இந்த வருஷத்தோட லைவ் கிளாஸஸும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டரில் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிரும். அண்ட் பை த வே, உங்களுக்கு 600 out of 600 எடுக்கிறதுக்கு 12th எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ, 200 கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸோ, அது எல்லா விஷயத்தையும் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சமமாக கொடுப்பேன். அண்ட் இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஸோ பேசிக்கலி மேக்ஸ், சிஎஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ன்ற 2 சப்ஜெக்ட்ஸுக்குமே. ஸோ பசங்களா, ஐ விஷ் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அண்ட் இப்போ ஃபாலோ அப்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். இந்த வீடியோவில் வர எல்லா கான்செப்டையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்ஸாக நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாடலுக்கு ஒரு சம்மனை எடுத்து நீங்களா சம்ஸை வாலண்டியராக எடுத்து சம்ஸை வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு யார் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போடணும். நாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் எவ்ரிவன் ரெடி ஃபார் திஸ் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் மேடமா. எக்ஸாம்பிள் 2.1 மாடுலஸ் 2x minus 17 mod is equal to 3. சாரி ஃபார் லைட்னிங். ஓகே, இப்போது நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த சாப்டருக்கானது கொடுத்துட்றேன். மாடுலஸ் டேர்ம், மாடுலஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மாட் 5 இப்போது ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன் 5 அப்படின்னா இதோட வேலையே பாசிட்டிவ் பண்ணி கொடுக்குறது. என்னது? பி பாசிட்டிவ் மாதிரி இதோட வேலையே பாசிட்டிவ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்போது -5 அப்படின்னா என்ன கொடுக்கும்? வெறும் 5 தான் கொடுக்கும். லைக் வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவ் ஆன்சர் தான் ரிட்டர்ன் கொடுக்குது. ஆனால் எப்படி கொடுக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுதான் நம்மளோட பிரெயின். ஸோ ஓகே, அப்போது நான் பார்த்த வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் இது ஒன்றுமே பண்ணல, அது எனக்கு அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குது. ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி அவனை அப்படியே கொடுத்துட்றான், கரெக்டாக? ஸோ அப்போது mod x ஈக்குவல் டு எக்ஸ் அப்படி ரிட்டர்ன் வந்துடுது. எப்போ? உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் அப்படியே கிடைச்சிருது. வென் யுவர் எக்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால். சரி, இப்போ நெகட்டிவாக இருக்கு. ஸோ இப்போ -5 நம்மளுக்கு எப்போ 5ஆக வரும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணால் 5ஆக மாறும்? ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணால், விச் மீன்ஸ் அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பரை ஒரு மைனஸ் கூட மல்டிபிள் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக தருது. அப்போ -x பண்ணும். எப்போ? when your x is a நெகட்டிவ் நம்பர்னா. லாஜிக் புரியுதாப்பா? அப்போ மாடுனாலே ரெண்டில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணும். ஒன்று அதை அப்படியே கொடுத்துரும், இல்லைனா ஒருத்தர் மைனஸ்க்கால மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம், சரிங்களா? ஸோ நவ் see this logic. ஓகேங்களா? அப்போ 2x minus 17 is equal to 3. இந்த மாடோட வேல்யூ 3. அப்போ இந்த மாடுக்குள்ள என்ன இருந்திருந்தா நம்மளுக்கு 3 கிடைச்சிருக்கும்? ஒன்று +3 இருந்தாலும் கிடைச்சிருக்கும், இல்லைனா -3. மாட்குள்ள ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு 3 தான் கிடைச்சிருக்கும், -3 இருந்தாலும் 3 தான் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த 2x minus 17ங்கிறது வேறு யாரும் கிடையாது. ஒன்று +3ஆக இருக்கும், இல்லைன்னா -3ஆக இருக்கும். ரெண்டில் யாராக வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ இந்த 17 இங்கே போனால் ப்ளஸ். ஸோ அப்போ 2x is equal to 3 plus 17 which is 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னடாமா? 20 divided by 2, அதாவது 10. இங்கே 2x equal to -3 plus 17
அப்போ 14 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 14/2, அதாவது 7. சிம்பிளி சொல்யூஷன் முடிஞ்சிருச்சுல. எஸ்டா பசங்களா? அவ்வளோதான், நம்மளுக்கான சொல்யூஷன் வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமாடாமா? Solve 3 into x minus 2 plus 7 is equal to 19 for x. சரிங்களா? இதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறது? ஓகே, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே மாட் இருந்தது ஸ்ட்ரெயிட்டாக, அதனால கெஸ் பண்ணிட்டோம். மாடோட ஸ்ட்ரெயிட் ஆன்சர் நம்மக்கிட்ட இருந்தது, அதனால கெஸ் பண்ணோம். அப்போது நீங்கள் ஒன்று இதுக்கு மாடுக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாடோட ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்போது 3 into mod x minus 2 equal to 19 minus 7. இங்கே இருக்க 7 நான் அந்த சைட் கொண்டு போய்க்கிறேன். சரிங்களா? 19ல் 7 போச்சுன்னா ஐ திங்க் இட் இஸ் 12. ஸோ அப்போ 3 mod x minus 2 is equal to 12. அப்போ ஓவரால் minus x is equal to 12/3 mod x minus 2 is equal to 4 டாமா. கரெக்டுங்களா? அப்போது நல்லா யோசிங்க, மாடோட ஆன்சர் 4ன்னு வந்துடுது. அப்போ மாட்குள்ளே என்ன இருந்தால் 4 கிடைச்சிருக்கும்? ஒன்று 4 இருந்தால் 4 கிடைக்கும், இல்லைன்னா -4 இருந்தால் -4ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ x minus 2 ஒன்று நம்மளுக்கு 4ஆக இருந்திருக்கணும், இல்லைனா x minus 2 நம்மளுக்கு -4ஆக இருந்திருக்கணும். கரெக்டாடாமா? ஸோ இங்கே இருக்க மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ். ஸோ your x is equal to 4 plus 2. So x is equal to 6. Next இங்கே என்னது? இங்கே இருக்க -2 அங்கே போனால் +2. So x is equal to -4 plus 2. So x is equal to -2. எவ்வளோ ஆன்சர்டா பசங்களா? 2 ஆன்சர் உங்களுக்கு இருக்கு. ஸோ எக்ஸுக்கு 6ன்ற ஒரு ஆன்சர் அண்ட் எக்ஸுக்கு -2ங்கிற ஒரு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? Solve mod 2x minus 3 is equal to mod x minus 5. ஓகே, இது எப்படி? ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கெஸ் பண்ணணும். ஸோ நான் தான் சொன்னேன், இந்த மாட் அப்படின்னாலே 2 வேலை பண்ணணும். இந்த 2ல் யாருன்னு நம்மளுக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா உள்ளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. அப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அப்படியே நம்மளுக்கு கொடுக்கும், இல்லைன்னா ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். இதில் யாரா வேணாலும் இருக்கலாம். கரெக்ட்? விச் இஸ் ஈக்குவல் டு இது என்னடாமா? சேம் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5. இதில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. இதை வந்துட்டு சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. இதில் ஒரு 4 வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லைக் ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பின்னு வரலாம், இல்லைனா ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு வரலாம், வரீங்க மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பின்னு வரலாம், மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியும், லைக் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு பி எடுத்துக்கிட்டாலும் சரி, இவனை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா மைனஸும் கேன்சல் ஆயிடுவான். அப்போ இவன் 2 பேரும் ஒன்று. கரெக்டாடமா? 2 பக்கம் ப்ளஸ் இருந்தாலும் ஒரே கேஸ் தான், 2 பக்கம் மைனஸ் இருந்தாலும் ஒரே கேஸ் தான். ஏன்னா அது கேன்சல் ஆகி ஒரே கேஸாக தான் இருக்க போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இங்கிட்ட நெகட்டிவ் இருந்தாலும் இங்கே ஒரு பக்கம் நெகட்டிவ், ஒரு பக்கம் பாசிட்டிவ், அப்படி தான் இருக்குது. அங்கேயும் நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று தானே? திஸ் இஸ் சேம், ரைட்? அப்போது நம்ம 4 டிஃப்ரெண்ட் கேஸ்ன்னு நினைக்கிறோம். அது 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் இல்லது. அதுலேருந்து நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் கேசஸ் தான் இருக்குது. ஒன்று 2 பேரும் பாசிட்டிவ், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நெகட்டிவ், அவ்வளோதான். 2 கேஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, 2 பேரும் பாசிட்டிவ், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நெகட்டிவ். புரிஞ்சுதாடாமா? ஸோ இப்போ இங்கே இருக்க எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ். ஸோ 2x minus x is equal to இங்கே இருக்க 3 எங்கே வந்தால் ப்ளஸ் 3. ஸோ 3 minus 5. சரியாடாப்பா? ஸோ 2xல ஒரு x போச்சுன்னா என்னது? x ஈக்குவல் டு 3ல் -5 போச்சுன்னா -2. ஸோ x is equal to -2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பாருடாமா. 2x minus 3 is equal to, ஸோ 2x minus 3 is equal to, ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள், minus x plus 5. இங்கே இருக்க minus x இங்கே வந்தால் plus x. கரெக்டுங்களா? ஸோ 2x plus x is equal to 5 plus 3. ஸோ 3x equal to 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 8/3. ஓகேடாமா?
ஸோ x is equal to 8/3. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. I hope you get it. நெக்ஸ்ட் பாருங்க, சால்வ் x minus 9 less than 2 for x. சரிங்களா? சால்வ் x minus 9 less than 2. ஓகேங்களா? இப்போ என்னடாமா, இது இன்இக்வாலிட்டிஸ்னால் கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். சரியாடாமா? நான் சொன்ன மாதிரி மாட் எக்ஸ் மைனஸ் 9ஓட அவுட்புட் என்னவா இருக்கும்? ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மைனஸாக இருக்கலாம். பட் வி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. ப்ளஸ்ஸாக இருந்தால் எப்பயும் போல் எக்ஸ் மைனஸ் ஐ லெஸ் தென் 2ன்னு முடிச்சுக்கலாம். மைனஸாக இருந்தால் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குங்களா? we have two different cases, right? ஓகே, இப்போ இந்த -9 இங்கே வந்தால் +9. இன்இக்வாலிட்டிஸில் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகாது. இன்இக்வாலிட்டி எப்போ சேஞ்ச் ஆகுனா, ஒரு நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டிஸ் சேஞ்சஸ் ஆகும், ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது சேஞ்சஸ் ஆகும். வேறு எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ இங்கே இந்த சைடு வந்தால் ப்ளஸ். ஸோ இப்போ x 2 + 9. ஸோ x is less than 11. x பார்த்தீங்கன்னா 11 விட கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் போகணும். ஸோ இப்போது நான் மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இட் கெட்ஸ் சேஞ்ச். மைனஸால் த்ரூ அவுட் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே இருக்க 9 இங்கே வந்தால் +9. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -2 + 9. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 விட அதிகமாகவும் அண்ட் 11 விட கம்மியாகவும் இருப்பாங்க. அப்போ ஓவரால் எழுதிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸுக்கு இன்டர்வல் ரேஞ்ச் தான் வரும். ஸோ யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 7 to 11. இப்படி எழுதினாலும் சரி, ஆர் அதர்வைஸ் இப்படி எழுதிக்கலாம். 7லேருந்து எக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். ஓவரால் யுவர் சொல்யூஷன் இஸ் லைக் திஸ்ன்னு சொல்லி ஓவரால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே வாடாமா, நெக்ஸ்ட் சம் போலாமா? see this one. if very good example, see modulus அப்படின்னா தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். மல்டிபிள் டிவிஷனுக்கு தனித்தனி மாடுலஸ் யூ கேன் டேக் இட். ஸோ இப்போ இதை நான் தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாமா? மேலே இருக்கிறதுக்கு mod 2 டிவைடட் பை mod x minus 4 which is greater than 1. இந்த mod 2க்கு என்ன போட்டுக்கலாம்? 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ 2 டிவைடட் பை mod x minus 4 greater than 1. Modulus is always a positive number. ஸோ இப்போ இந்த மாடை நீங்கள் இந்த சைட் மல்டிபிள், ஒரு பாசிட்டிவ் நம்பரை நீங்கள் மல்டிபிள் டிவைட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ 2 greater than mod x minus 4. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நம்மளுக்கு பண்ணுறது ஈஸியா? மாடுலஸ் அப்படின்னா யாராக வேணாலும் இருக்கலாம். அது உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் ஒரு பாசிட்டிவாக இருந்தால் அந்த நம்பர் அப்படியே நம்மளுக்கு வந்திருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர்னா ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கும். ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் இருக்குது. ஐ திங்க் we can எல்லோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எக்ஸ் minus 4 is less than 2. எல்லோ கலர் தானே மெயின்டைன் பண்ணலான்னு. ஸோ எக்ஸ் minus 4 is less than 2. சரிங்களா? இங்கே இருக்க -4 இந்த சைடு வந்தால் +4. ஸோ எக்ஸ் less than 2 + 4. ஸோ எக்ஸ் less than 8. சரி, 2 + 4 it is 6. ஓகேவாடாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவங்களுக்கு ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ எக்ஸ் இங்கே இருக்க 4 அங்கே வந்தால் +4. ஸோ எக்ஸ் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2க்கும் 6க்கும் நடுவில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியாடாமா? ஐ ஹோப் யூ கெட் இட். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாமாடாமா? எஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடாப்பா? ஓகே. See this one, solve for x. Mod 3 minus x is less than 7. Mod 3 minus x. So, இப்போ same logic தான், நான் சொன்ன அதே logic தான். Plus or minus. ரெண்டு பேத்துல யாருன்னு எனக்கு தெரியல. So, ரெண்டு different cases இருக்கு. So, 3 minus x less than 7 ஒரு பக்கம். Minus of 3 minus x less than 7 ஒரு பக்கம். இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இங்கே 3 தான் போகணும். இந்த 3 இந்த சைடு வந்தால் -3, அதனால எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ -x 7 -3, ஸோ -x லெஸ் தென் 4. இப்போ இந்த -4னா ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணுவோமா? இந்த இடத்துல இன்இக்வாலிட்டி சேஞ்ச் வருமா? ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -4. லாஜிக் புரியுதாடாமா? இந்த இடத்துல இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -4, அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போது இதுக்கே ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும். ஆர் மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி, ரைட்? உள்ளே மல்டிபிள் பண்ணால் -3 + x லெஸ் தென் 7. ஸோ இங்கே இருக்க 3 எங்கே போச்சுன்னா +3. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 10. நல்லா பாருங்கள், எக்ஸ் -4 அதிகமாகவும் 10 விட கம்மியாகவும் இருக்குது. விச் மீன்ஸ் your x belongs to which interval ராமா? -4 விட அதிகமாகவும் 10 விட கம்மியாகவும் இருக்கு. சால்வ் பண்ணியாச்சு. வெரி ஈஸி கொஸ்டின், ரைட்? இப்போ அடுத்தது சேம் டிட்டோ லாஜிக் யூஸ் பண்ணுங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4x - 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -2. ரெண்டு டிஃப்ரெண்ட் கேசஸ் வருமா? 4x - 5 greater than or equal to -2 ஒரு கேஸ். minus of 4x - 5. ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ்ஸா? ஸோ 3 வருமா? 4x 3. அப்போது எக்ஸ் என்னடாமா? எக்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 3/4. எக்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 எப்பவுமே கிரேட்டராக தான் இருக்கும். இப்போது இந்த மைனஸ் இங்கே வரணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. கரெக்டாடாப்பா? ஸோ 4x - 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் +2. இங்கே இருக்கு, இங்கே வந்தால் 4x 2 + 5 which is 7. எக்ஸோட வேல்யூ என்னது? 7/4. ஓகேவாடாப்பா? இவங்க 3/4 விட அதிகமாகவும் 7/4 விட கம்மியாகவும் இருக்காங்க. ஸோ your x belongs to 3/4 to 7/4. இஃப் யூ வாண்ட்னா நம்ம இன்டர்வல்ஸாக கூட எழுதிக்கலாம். ஒன் செக் பசங்களா, இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இதெல்லாம் கரெக்டு தான். இந்த எக்ஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எக்ஸ் போட்டாலும் இவங்க -2 விட அதிகமாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மாடுலஸ் இஸ் ஆல்வேஸ் வாட் எவர். மாட் வந்து எப்பயுமே 0 விட அதிகம் தான். அப்போ மாட் 0 விட அதிகம்னா இது -2. இதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ் போட்டாலும் சரி, ஃபார் எவ்ரி எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல்லா எக்ஸுக்குமே மாட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். அப்போ இது எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் பொருந்தும். அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். எல்லா எக்ஸுக்கும் இது நடக்கும். நீங்கள் எக்ஸுக்கு யாரை வேணாலும் போடுங்க, ஈவன் நெகட்டிவ் நம்பர் வர மாதிரி கூட போடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ 0 போட்டிங்க எனக்கு கிடைக்கும் -5. -5 மாட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். ஸோ 5 பார்த்தீங்கன்னா -2 விட அதிகமாக தான் இருக்கும். எஸ், 5 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் -2. ஸோ அவ்வளோதான். அப்போது இங்கே வந்து எல்லா ஆன்சர்ஸ், எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் இது பாசிபிள். டோன்ட் டேக் இட் அஸ் அ கேஸ், எல்லாத்துக்குமே எடுத்துக்கோங்க. mod 3 - 3/4 ஒரு லைக் பாசிட்டிவ் நம்பர் இன்இக்வாலிட்டிஸ் வரும்போது மட்டும் நம்ம டிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு எடுத்துப்போம். இது என்ன சால்வ் ஃபார் எக்ஸ்னா என்னடாமா? எந்த எக்ஸுக்கு இது வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ப்ளஸ்ஸுக்கு ஒரு கேஸ், மைனஸுக்கு ஒரு கேஸா?
3 minus 3 by 4 minus into x less than equal to 1 by 4. சரிடாமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 அந்த சைடு போனால் -3. ஃபஸ்ட்டு இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா இல்லை மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், ஏன்னா எக்ஸ் வந்து நெகட்டிவாக தானே இருக்குது. ஸோ 3 by 4x minus 3. திருப்பி மாற்றணும். ஓகே, பி சம் ப்ராக்டிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் என்னடாமா 12. 12ல் 1 போச்சுன்னா -11 by 4. ஸோ -3 by 4x -11 by 4. 3 by 4x இங்கே போனால் +3 +3னா 12 + 1 13. ஸோ 13 by 4. இப்போ என்ன ஆகணும், அகைன் மைனஸால் நான் வந்துட்டு ரிவோக் பண்ணணும். ஸோ மைனஸால் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 by 4x greater than or equal to 11 by 4. இது எப்பயும் போல தான் இருக்கு. we need x, right? நம்மளுக்கு x வேண்டாம். நம்மளுக்கு டெசிமலே வரக்கூடாதுன்னா டெசிமல் இல்லாமலே ஒன்று பண்ணலாம். ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் வராமல் எப்படி பண்ணுன்றதையும் சொல்கிறேன். ஸோ இந்த 4 by 3 அங்கே மல்டிபிள் ஆகும். ஸோ your x greater than or equal to 11 by 3. அண்ட் இங்கே என்ன ஆகும், 4 கேன்சல் ஆயிடுவாங்க. your x is less than or equal to 13 by 3. So your x belongs to 11 by 3 to 13 by 3. ஓகே மேடமா, எஸ். இதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே உள்ளே நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். உள்ளே நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அதர் ஸ்டெப் என்னது? ஓகே, ஐ வில் ரைட் இட் இன் green. சரிங்களா? which implies, ஓகேங்களா, என்னடாமா, which is I can take it as mod 3 minus 3 இல்லை 12. கரெக்டாக 3 4s are 12. 12 minus 3x whole divided by mod 4. தனியாக mod 4 எடுத்துக்கலாம். mod 4னா என்னது 4 இப்போ கேன்சல் ஆயிருமா? You can cancel it, which implies mod 12 minus 3x less than equal to 1. இதுக்கு நீங்கள் எடுத்து போட்டாலும் சரி, இதுக்கு நீங்கள் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். You can go with any method, other method. இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைப்பாங்க. ஓகேவாடாமா? நெக்ஸ்ட் போகலாமா? mod x minus 10 less than -3. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த mod xக்கான ஜஸ்டிஸ் இங்கே இருக்க 10 அங்கே போனால் +10. ஸோ which is 7. mod x பார்த்தீங்கன்னா 7ஐ விட கம்மியாக இருக்காங்க அப்படின்னா it says that x is less than 7 or minus x is less than 7. ஸோ x less than 7, இது வந்து x will be greater than -7. ஸோ அவங்க -7க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிறார்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாமா solve 1 by mod 2x minus 6 less than 6. Express the solution using the interval notation. இதை interval notation வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். So 1 by mod 2x minus 1 less than 6. இப்போ cross multiplication பண்ணலாம்ல. So 1 by 6. இப்போ justice பண்ணலாம். You can take minus x plus or minusனு போடலாம். So 1 by 6 so plusக்கு ஒரு மாதிரி மைனஸுக்கு ஒரு மாதிரி. So 2x minus 1 greater than 1 by 6 minus of 2x minus 1 greater than 1 by 6. ரெண்டு வேலை இருக்கு.
ஸோ என்னடாம்மா இங்கே இருக்க மைனஸ் அங்கே ஒன்றா ப்ளஸ்ஸா? ஸோ 2x, சாரி 2x, ஓகேங்களா, உங்களோட 2x. Can use this color itself. 2x greater than or equal to 1 by 6 plus 1. So LCM பார்த்தீங்கன்னா 7 by 6. 2x is greater than 7 by 6. அப்போ x பார்த்தீங்கன்னா 7 by 12 விட அதிகமாக இருப்பாங்க. இங்கே இருக்க 2 இங்கே வந்தால் டிவைடட் 12. இங்கே என்ன ஆகும்? மைனஸ் இந்த சைட் போகுமா? ஸோ 2x minus 1 less than minus 1 by 6. இங்கே இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2x, ஸோ 6ல் ஒன்று போச்சுன்னா 5 by 6. ஸோ 2x less than 5 by 6ன்னு வரும், which implies your x is less than 5 by 12. 5 by 12 விட சின்னது, ஆனால் 7 by 12 விட பெருசு. ஓகே, you have to express this using number line. 5 by 12 இங்கே இருக்குன்னா 7 by 12 இங்கே இருக்கு. 5 by 12ஓட சின்னது, ஸோ just mean this 7 by 12ஓட பெருசு அப்படின்னா இது. அப்போ உங்களோட சொல்யூஷன் என்னது? your x belongs to minus infinity to 5 by 12 வருமா? no, 5 by 12 இன்க்ளூட் ஆகாது. யூனியன் 7 by 12 to infinity. ஓகே வாடாமா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? solve minus 3 by mod x plus 5 less than or equal to minus 2 and graph the solution set in a number line. இது ஒரு நம்பர் லைனை நம்ம ட்ரா பண்ணணும். சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைனஸ் இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ மைனஸ் 7ஆ? ஸோ இப்போ மைனஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும், 7 by 3 அப்படின்னு கிடைக்கும். நவ் யூ கேன் டூ இட். ஸோ இட் இஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு வந்தால் ஒன் திங் அண்ட் மைனஸ் எக்ஸுக்கு வந்தால் ஒன் திங். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 7 by 3 and x is less than or equal to minus 7 by 3. What is your solution? minus 7 by 3 ஓட சின்னது. minus 7 by 3 இங்கே, plus 7 by 3 இங்கே. சரிடாமா? 7 by 3 ஓட பெருசாகவும் minus 7 by 3 ஓட சின்னதாகவும் இருப்பாங்க. What it implies? Your x belongs to minus infinity to minus 7 by 3. Union 7 by 3 to infinity. இது வந்து equal to கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம brackets சேஞ்ச் பண்ணிக்கணும். It is square brackets. Square brackets are change பண்ணிக்கோங்க. Next, solve 2 mod x plus 1 minus 6 less than or equal to 7 and graph the solution in a number line. இது ஒரு நம்பர் லைனை நம்ம டிராஃப்ட் பண்ணணும். Yes, so one sec பசங்க. What do you do? இந்த minus x இந்த சைடு எடுத்து போயிடுங்க. So 2 mod x plus 1 less than or equal to 7 plus 6 which is 13 ராமா. ஓகேங்களா? இந்த 2 இந்த சைடு வந்துடும். So mod x plus 1 less than or equal to 13 by 2. இப்போ என்ன ஆகும்? இந்த modக்கு பதிலாக plus or minus யூஸ் பண்ணுவீங்க. So x plus 1 less than or equal to 13 by 2 mod x plus 1 இப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த ப்ளஸ் 1 இங்கே வந்தால் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 13 by 2 minus 1. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 2 இந்த சைட் போனால் மைனஸ், ஸோ 11 by 2. இது என்ன ஆகும்? இந்த மைனஸ் இந்த சைட் போனால் எக்ஸ் ப்ளஸ் 1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 13 by 2. இங்கே இருக்கிறது இந்த வந்தால் மைனஸ், ஸோ மைனஸ் 15 by 2 வருமா? minus 15 by 2 விட அதிகமாகவும் 11 by 2 விட கம்மியாகவும் இருப்பாங்க, which implies
அதிகமாகவும் இவனை விட கம்மியாகவும் இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? எக்ஸ் பிலாங்ஸ் டு -15/2 to 11/2. ஓகேவாடா பசங்க? தட்ஸ் இட். இது நீங்கள் இன்டர்வலில் சொன்னாலும் சரி, நம்பர் லைனில் சொன்னாலும் சரி, திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ சால்வ் 1/5 mod 10x - 2 லெஸ் தென் 1. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 1/5 இங்கே போயிடும். ஸோ mod 10x - 2 லெஸ் தென் 5. இப்போ என்ன ஆகும்? இந்த mod நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கேஸ் 10x - 2 less than 5 1 minus of 10x - 2 less than 5 1. ரைட்டாடாமா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த 2 இங்கே வந்தால் ப்ளஸ் 2வா? ஸோ 10x 5 + 2 7. இங்கே இருக்க மைனஸ் அங்கே போனால் இட் சேஞ்சஸ் தி ரெஸ்பெக்டிவ். ஸோ 10x - 3ன்னு வரும். இங்கே 10x எக்ஸ் என்னடாமா? எக்ஸ் இஸ் less than 7/10. இங்கே x is greater than -3/10. சிம்பிள். ஸோ x பார்த்தீங்கன்னா -3/10க்கும் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 7/10க்கும் நடுவில் இருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் திஸ் ஒன். mod 5x - 12 less than -2. இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? mod அப்படின்னாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் வருமா? 5x - 12 லெஸ் தென் -2ன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனி. நான் உங்ககிட்ட அப்ளை என்ன சொன்னேன்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் தான் யோசிக்கணும், நெகட்டிவ் நம்பர் வந்தால் யோசிக்கணுமான்னு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். இது வந்து மாடுலஸ். யோர் மாடுலஸ் 5x - 12 is always greater than 0. இது எப்பயுமே 0. மாடுனாலே கிரேட்டர் தென் 0 தான். மாடோட ஆன்சர் எப்பயுமே நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். பாசிட்டிவ் ஆன்சர் தான் தரும். அப்படி இருக்கும் போது இவங்க -2ஓட கம்மியாக இருப்பாங்களா? நோ. ஸோ which implies mod x - 12 less than -2 have no solution. நோ ரியல் சொல்யூஷன். இதுக்கு ஒரு ரியல் சொல்யூஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. எப்பயுமே அவங்க -2வை விட கம்மியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். 2 less than -2 பாசிபிளா? 1 less than -1, even 0 is less than -2 possible? No. So which means it does not have any real solution. It has no real solution. இந்த ஒரு சொல்யூஷனே இல்லை. சரியாடாமா? ஸோ தட்ஸ் இட்ரா பசங்களா. அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ குட் எவ்ரிவன். நம்ம எக்ஸசைஸ் 2.3 தான் பார்க்க போகிறோம். இந்த 2.3 பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்இக்வாலிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஸோ our family electricity bill contains a basic charge that is independent of units consumed and the charge depends on the units consumed. Let us say electricity board charges rupees 110 as a basic charge and charge for 4 for each unit we use. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் 110 பேசிக்காக நீங்கள் பே பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எவ்வளோ யூனிட்ஸ் பண்ணீங்களோ அதுக்கு 4 ரூபா எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். If a person wants to keep his electricity bill below 250, 250 ரூபாய்க்கு மேலே அவர் அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டார். அப்போது உங்களோட எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் எப்படி இருக்கணும்? How should your electricity usage will be அப்படின்றது கொஷின். ஸோ பசங்களா, இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது நான் வந்து 250 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட செலவு பண்ண போகிறதில்ல, சரிங்களா? ஆனால் 110 ரூபா நான் செலவு பண்ணியே ஆகணும். இட் இஸ் மை பேசிக் சார்ஜ். ஸோ இட் இஸ் மை பேசிக் சார்ஜ். ஸோ அதை நான் வந்து பே பண்ணியே ஆகணும். கரெக்டாடாப்பா? 1 sec. எஸ். இப்போ அவர் எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ண போறாரு? வி ஹாவ் நோ ஐடியா. எவ்வளோ யூனிட்ஸ்ன்னு தெரியாது. லெட் எக்ஸ் பி தி யூனிட்ஸ்.
இப்போதைக்கு அவர் யூஸ் பண்ண யூனிட்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு நம்ம போடுறோம். சரிங்களா? மொத்தமா பேமெண்ட் எப்படி இருக்க போகுது? மை எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க நம்மளுக்கு? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபா பிளஸ் எவ்வளோ யூஸ் பண்றோமோ அது. இப்போ ஒரு சாக்லேட் 4 rupeesனா 5 சாக்லேட் 20யா? ஸோ இப்போ 4 into x. இது நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில். ஓகேவா? we know that 110 plus 4x should be less than or equal to 250. ஒரு பைசா கூட இதை தாண்டி நான் செலவு பண்ண போறது கிடையாது. ஸோ இப்போ இது இந்த சைட் நான் இந்த சைட் கொண்டு வரலாம். இன்இக்வாலிட்டிஸ்ல சப்ராக்ஷன் அடிஷன்ஸ்னால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ 4x less than or equal to 115 வரும். Again x will be less than or equal to, so ఒక నిమిషం, not 150, 140. 110 ரூபா இல்ல, 140. எஸ்டாமா 140 நீங்க 140 பாதியா டிவைட் பண்ணா 70 பாதியா டிவைட் பண்ணீங்கன்னா it will be greater than or equal to 35. அப்போ வந்துட்டு what is the electricity usage அப்படின்னா, அந்த ஒரு பர்சன் அவர் யூஸ் பண்ற யூனிட்ஸ் வந்து 35 யூனிட்ஸுக்கு கம்மியா யூஸ் பண்ணாருன்னா அவருக்கு 250 ரூபாய்க்கு மேல அமௌண்ட்டும் வராது. ஓகேவா? அவரோட யூசேஜ். ஸோ த பர்சன் should keep usage. இது அப்படியே எழுதுங்க. his usage below 35 units. ஓகேவா? below 35 units மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகேவாடாமா? நெக்ஸ்ட் பாருங்க, சால்வ் 3x minus 5 less than or equal to x plus 1 for x அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டாடாப்பா? ஸோ வாட் இஸ் இட்? 3x minus 5 less than or equal to x plus 1 for x. ஸோ சால்வ் x அப்படின்னா நம்ம எக்ஸை சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ பேசிக்கலி 3x minus 5 less than or equal to x plus 1. அப்போ என்ன ஆகும்? இங்க இருக்க நம்ம எக்ஸை இந்த சைட் கொண்டு போகலாம். ஸோ இப்படி கொண்டு போறதுனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ 3x minus x அண்ட் சேம் அதே மாதிரி இங்க இருக்க 5 அந்த சைட் கொண்டு வரலாம். 1 plus 5. ஸோ இது வந்து 2x ஆடாமா? லெஸ் than or equal to 6. அப்போ எக்ஸ் இப்போ 2ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பரால நம்ம டிவைட் பண்ண போறோம்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஒரு நெகட்டிவ் நம்பரால நீங்க டிவைட் பண்றீங்கன்னா மட்டும்தான் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ யுவர் எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to 3. அப்படின்னா என்னடாமா அர்த்தம்? நீங்க 3க்கு கம்மியா எந்த நம்பர் போட்டாலும் சரி உங்களுக்கு இந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகும். சரிங்களா? ஸோ யுவர் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to 3. ஓகே, நெக்ஸ்ட் solve the following system of linear inequalities. இந்த linear inequalities நம்ம solve பண்ணி ஆகணும். How do we solve it? See, linear inequalities solve பண்ணனும்னா என்னது? இதுக்கு ஒரு x values இருக்கும், இதுக்கு ஒரு x value இருக்கும். ரெண்டு பேத்தையும் சால்வ் பண்ணனும்னா அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொதுவான ஆளு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இவனையும் சால்வ் பண்ணனும், இவனையும் சால்வ் பண்ணனும்னா இப்போ ரெண்டு பேத்துக்கும் பொதுவா இருந்தாதான் இது ரெண்டு பேத்தையும் சால்வ் பண்ண முடியும். which means intersection நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுல இருந்து x நீங்க கண்டுபிடிங்க. your 3x minus 9 less than or equal to 0. அப்போ நான் இந்த இருக்க 9 இந்த சைட் கொண்டு போனா it will be greater than or equal to 9. So your x is greater than or equal to 3. And 9 and 3 divide பண்ணிட்டா x is greater than or equal to 3. இது இந்த கண்டிஷன். இவனுக்கு எடுத்தப்போ 4x minus 10 less than or equal to 6. So இங்க இருக்கவங்க இங்க வந்துருவாங்க. 4x 6 plus 10 ஆகும். So which is nothing but 16. அப்போ x பார்த்தீங்கன்னா less than or equal to 4. Right? இந்த intersection நல்லா கவனிங்க. What is this intersection, Rama? So I can draw and show you here. Okay? 3 ஒரு இடத்துலையும் 4 ஒரு இடத்துலையும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க? 3 விட அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, 3 விட it should be largerன்னு சொல்றாங்க. செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க? 4 விட
கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த 2 கண்டிஷனையும் பேலன்ஸ் பண்ற மாரி இருக்கணும் அப்படின்னா, 2 பேத்துக்கும் பொதுவா இருக்குன்னா இந்த ரீஜன். ஸோ 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்க இந்த ரீஜன் தான். ஸோ அப்போ உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடாமா? யுவர் எக்ஸ் இஸ் ஸோ விச் மீன்ஸ் யுவர் எக்ஸ் இஸ் ஃப்ரம் 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கிற எக்ஸ் மட்டும்தான் இவங்க 2 பேத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ தட் எக்ஸ் இஸ் ஒன்லி சாட்டிஸ்ஃபை போத் ஈக்குவேஷன். ஓகேடாமா? நீங்க சொல்யூஷன் செட்டை எழுதுனீங்கன்னா மோஸ்ட்லி இது எல்லாமே இன்டர்வல்ஸா எழுதணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் யூ ஷுட் கிவன் இன் தி intersections like லிமிட்ஸ்ல சொல்லிக்கலாம். இதை வந்து நீங்க எப்படி சொல்லலாம்? அப்போ x belongs to 3 to 4 இன்டர்வலா சொல்லுங்க. சால்விங்க்கு இதுக்கும் சொல்லிக்கலாம். ஸோ your x belongs to -infinity to 3. ஓகே, இந்த மாதிரி இன்டர்வல் ரேஞ்சா நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் போலாமாடாமா? A girl A is reading a book having 446 pages and she has already finished reading 271 pages. She wants to finish reading this book within a week. What is the minimum number of pages she should read per day to complete the reading a book within a week? So மொத்தமா அந்த புக்ல பாத்தீங்கன்னா 446 பேஜஸ் இருக்கு. சரிங்களா? ஷி ஹஸ் ஆல்ரெடி அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 271 பேஜஸ் படிச்சு முடிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ ஷி வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் ரீடிங் ஹிஸ் புக் வித்தின் அ வீக். வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஷி ஷுட் ரீட் பர் டே? ஓகேவா? நான் அதையவே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஐ டேக் இட் தட் இஸ் ஆல் எக்ஸ். ஓகேவா? X is the minimum number of pages she read per day. ஒரு டேக்கு அவர் எவ்வளோ ரீட் பண்றாரோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் அ வீக் ஷீ ரீட்ஸ் 7x pages ரீட் பண்ணுவாரா? இது எவ்வளோ பேஜஸ்லாம் எனக்கு தெரியாது. 7x pages ரீட் பண்ணுவார். இந்த 7x pages கூட ஆல்ரெடி எவ்வளோ பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 271 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சி, ஸோ இது லைக் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துறதுக்கு இது ஒரு புக்கு தான் அவங்க படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜஸ் வேணாலும் படிக்கலாம். இப்போதைக்கு அது எனக்கு என்னன்னு தெரியாது. இட் ஷுட் பி வி நீட் மினிமம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்ல. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸரா எனக்கு 446 பேஜஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். இது எனக்கு அதிகமாக வந்திருக்கணும். கரெக்டாடாமா? ஸோ இங்கே இருக்க 271 அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 7x greater than or equal to 446 minus 271. So you will have 5 and 44 la 27. 44 la 20 puchna 24, 24 la 7 puchna you will be having 17. So 175. 7x greater than or equal to. So x is greater than or equal to 175 divided by 7. So நீங்க divide பண்ணீங்கன்னா you will have 25 as your answer. So அப்போ எவ்வளோ மினிமமாக நீங்கள் படிக்கணும்டா பசங்களா? மினிமமாக நீங்கள் 25 பேஜஸ் ஆச்சு ஒரு நாளையில் படித்து முடிக்கணும். அப்போ தான் வந்து இந்த புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவாடாப்பா? எஸ். ரெப்ரசன்ட் தி ஃபாலோயிங் இன்டர்வல்ஸ் இன் இன்டர்வல் நோட்டேஷன். அண்டுனா என்னடாமா? அண்டுனா இவனும் இருக்கணும் இவனும் இருக்கணும், 2 பேரும் இருக்கணும், 2 பேரும் ட்ரூவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸை நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் யூ கேன் சி திஸ் -1 இங்கே இருக்கு. -1 விட அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 4 விட இங்க ஈக்குவல் டுன்றதுனால 1 இன்க்ளூட் பண்றேன். இந்த இடத்துல 1 இன்க்ளூட் பண்ண 4 இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த லைன் மட்டும். ஓகே, ஸோ இப்போ இவங்க 2 பேத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றாங்கன்னா எந்த இடம்? இந்த இடம். இந்த இடம் மட்டும்தான். ஸோ ஃப்ரம் -1 to 4ன்ற அந்த இடத்துல மட்டும்தான் இவங்க 2 பேத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. ஸோ யுவர் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to
4க்கு இந்த bracket போடுறேன். ஏன்னா 4 is strictly less than. 4 include ஆகாது. 4 விட கம்மியா இருக்கவங்க include ஆயிப்பாங்க. So this is your answer. Next பாருங்க, greater than or equal to 5. 5 இங்க இருக்காங்க. 5 விட அதிகமா இருக்கணும். 5 and 5 விட அதிகமா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 3 -3 இங்க இருக்காங்க. -3 and 3 விட அதிகமா இருக்கணும். ஓகே வாடாப்பா. ஸோ இந்த ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எங்க இருக்காங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த ஏரியா தான் ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட்லி சே தட் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 5 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ your x belongs to 5 to infinity. x greater than or equal to -4 or அப்படின்னா என்னது, இதுவும் வரும் இதுவும் வரும். அண்டுனா ரெண்டு பேரும் இருக்கணும், ரெண்டு பேர் இருக்க மாதிரி. ஆர்னா இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், ரெண்டு பேருமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ யூ கேன் see this -1 இங்க less than -1. ஸோ 1 வராது, பட் ஜஸ்ட் less than. நெக்ஸ்ட் 3 3 விட less than. ஓகே, சிம்பாலிக்கலி ரெண்டு பேர்த்தையும் நீங்க டெனோட் பண்ணணும். ரெண்டு பேர்த்தையும் டெனோட் பண்ணோம்னா என்னது, இங்கிருந்து இங்க வரைக்கும் லைன் வருது. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 -1 வந்து இன்க்ளூட் ஆகுது, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இன்க்ளூட் ஆகல. ஸோ how could we can answer for this ரெண்டரை பசங்க? இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆறுன்ற பட்சத்துல சிம்பிளி ஆர் போட்டுக்கலாம். -infinity to -1. யாடாவா? ஸோ ஒன்றும் இல்லை, லைக் அப்போ 1 வந்து இன்க்ளூட் ஆயிரும், 3 மட்டும்தான் இன்க்ளூட் ஆகாமல் இருக்கும். ஸோ your x belongs to straightly from -3 to அவ்வளோ முடிஞ்சு போச்சு. 1 இன்க்ளூட் ஆயிருது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் represent the following inequalities in the interval notation. So 2x is -2x is less than 0. ஸோ -2x less than 0னா என்ன அர்த்தம்டாமா? அப்போ உங்களோட எக்ஸ் எப்படி இருக்கும்? உங்களோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -2வையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணா யூ ஹாவ் அ பாசிட்டிவ் நம்பர். அப்போ எக்ஸ் என்னது? எக்ஸ் வில் பி அ நெகட்டிவ் நம்பர் தானே? ஏ, இட் வில் பி அ நெகட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட் இதை பாருங்க, 3x -4 less than 11. இங்க இருக்க 4 இந்த சைட் போனா +4. ஸோ 3x less than +4ன்றப்போ you will have 15. So your x will be less than 5. So greater than less than 0வாகவும் இருக்கணும், less than 5ஆகவும் இருக்கணும், or condition. So basically less than 5னு போட்டா போதும். So your x belongs to -infinity to 5. அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, யூ கேன் ட்ரா தி லைன் அண்ட் யூ கேன் see it. நெக்ஸ்ட் solve 23x less than 100 when x is a natural number. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, x நேச்சுரல் நம்பரா இருந்தா என்ன கண்டிஷன். ஸோ ஆக மொத்தத்தில் 23x less than 100னா எந்த எக்ஸ்லாம் போட்டா உங்களுக்கு less than 100 வருவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்கலி x1 போட்டா அண்ட் okay, you can see this, right? So 23x less than 100. இப்போ x வந்து less than 100 by 23. 100 by 23னா it is almost 23 into 3 வந்து you will have 69. 4 போட்டிங்கன்னா 12 reminded 1.
8 and 92, right? So you will have like 4 point something in வரும் கரெக்ட்டுங்களா? 4 point something, so which means x is less than 4 point, reminder வந்து 8 வரும். So point வைப்பீங்க 0, 80 means it is almost 3 times. So 69 வரும், 11 வரும். So 0 வந்துரும். 123. 5 time போடலாமா? 5 time not possible. I think 4 is possible. So what? Like a 4.34 எப்படி வேணா வச்சுக்கோங்க. x வந்து ஒரு natural number. அப்ப என்னென்னலாம் போடலாம்? So your x is equal to solution set. எப்படிலாம் இருக்கும்? 1 வரும், 2 வரும், 3 வரும் and 4 வரும். அவ்வளவுதான். இதுதான் உங்களோட solution set. X is equal to. Okay, next. X is an integer. Integer na so many integers are there. So x is equal to basically பார்த்தீங்கன்னா 0 வரும், plus or minus 1, next plus or minus 2, plus or minus 3, plus or minus 4. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ். This will be your answer. Okay வாடா பசங்களா? இதுதான் உங்களோட. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸா இருந்தா, இது ஹோல் நம்பர்ஸா இருந்தா, இன்டீஜரா இருந்தா. நெக்ஸ்ட் சால்வ் minus 2x less greater than or equal to 9 when x is a real number and x is an integer, x is a natural number. Minus 2x less than or equal to 9 when x is a real number. Okay. அப்போ x நீங்க வந்து minus 2ஆல டிவைட் பண்ண போறீங்க. minus 2ஆல டிவைட் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ minus 9/2ன்னு வரும். when we divide it, your answer will be minus 4.5. சரிங்களா? ஸோ when x is a real number, x real numberலாம் பேசிக்கலி நீங்க இதை எப்படி சொல்லலாம்? For the first case, you can say it is a real number. x is a real number. அப்போ உங்களோட சொல்யூஷன் செட் பார்த்தீங்கன்னா இன்டர்வலா இருப்பாங்க. So x belongs to minus infinity to minus 4.5. Next, x is an integer. ஒரு இன்டீஜர்ன்றப்போ minus 4.5 விட கம்மியா இருக்குன்னா minus 5ல இருந்து, கரெக்டா? So your x is equal to minus 6 minus 5. அவ்வளவுதான். minus 5, minus 6, minus 7, so on அந்த மாதிரி up to minus infinity. Next, x is a natural number. இதுக்கு கீழே ஒரு natural number கூட கிடையாது. So no natural number satisfies this. No solution. Or otherwise you can say no solution. இதுக்கு அப்படி ஒரு natural numberே கிடையாது. ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ்ல. நெகட்டிவ் நம்பர்ஸ் இஸ் நாட் a natural number. Solve. This solve பண்ணும். ஓகே, பொறுமையா சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கலாம்னா, இன்இக்வாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்து பார்த்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 3ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ இந்த 3யை நீங்கள் அந்த சைட் காஸ் மல்டிபிள் பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர்னா பண்ணலாம், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ இட் இஸ் 9 into x minus 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இருக்க 5 நீங்க இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணா 5 and 5 மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ 25 2 minus x. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 9x minus 18 less than or equal to 50 minus 25x. ஸோ இங்க இருக்கவங்கள நீங்க இங்க பாஸ் ஆன் பண்றதுனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ யூ கேன் டேக் இட் ஹியர். 9x plus 25x less than or equal to 50 plus 18. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஐ திங்க் யூ வில் ஹாவ் 34x. ஸோ 34x இது வந்து 68. ஸோ அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. எக்ஸோட வேல்யூ என்னடாமா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, which means your x belongs to minus infinity to 2.
மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 2க்கும் நடுவில் இருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க 5 மைனஸ் எக்ஸ் 3 லெஸ் தென். ஓகே, பி வெரி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டினாமினேட்டரை பார்த்து கிராஸ் மல்டிபிள் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஹோல் டினாமினேட்டர் கிடையாது. ஹோல் டினாமினேட்டர்னா எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 5 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 8 டிவைடட் பை 2. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இன்ட்டு 5 மைனஸ் எக்ஸ் 3 into x minus 8. ரைட், இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10 minus 2x less than 3x minus 3 8s are 24 டாமா. அடுத்தது என்னது? அடுத்தது இங்க இருக்க சாரி, இங்க இருக்க 3x இல்ல, இங்க இருக்க 2x. இங்க இருக்க 2x இங்க வந்தா பிளஸ், இங்க இருக்க மைனஸ் 24 இங்க வந்தா பிளஸ். So 10 plus 24, it is 34. So 34 less than 5x. So உங்களோட x பார்த்தீங்கன்னா 34 by 5. Okay, which implies, so when you divide it, you will have 60.6.8 greater than x. Symbolically என்னடா அர்த்தம்? So your x belongs to 34 by 5ல இருந்து infinity வரைக்கும். Greater than தானே? So you can write like that. Next, to secure A grade, one must obtain an average of 90 marks or more than in 5 subjects is of maximum 100 marks. If one scored 84, 87, 95 and 91 in first 4 subjects, what is the minimum mark one scored in the 5th subject to get A grade? Okay va? Actually A grade எடுக்கணும் அப்படின்னா ஆவரேஜா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே 90 மார்க்ஸ் எடுத்திருக்கணும் or more in 5 subjects, each of maximum 100 marks. 90 marks or more, okay, 90 or more in 5 subjects, each of maximum 100 marks. ஒவ்வொருமே 100 மார்க்ஸுக்கு எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஒருத்தங்க ஏ கிரேட் எடுத்திருக்கணும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே ஆவரேஜா 90 மார்க்ஸுக்கு மேல எடுத்திருக்கணும். ரைட் ராமா? ஓகே. So what is the minimum mark one scored in the 5th subject to get A grade in the course? It is actually average, correct? 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 90 and 90 above இருந்தா A grade. அதுதான் கணக்கு. ஓகே, how do you find average? ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? Average is equal to sum of observations. ஓகேங்களா? Sum of observations whole divided by number of observations. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ். ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ மை ஆவரேஜ், எனக்கு ஆவரேஜ் வந்து ஏ கிரேட் கிடைக்கணும். ஏ கிரேட் கிடைக்கணும்னா 90க்கும் மேலே இருந்தால் தான் ஏ கிரேட். கரெக்டுங்களா? ஓகே, ஹவு டு வி ஃபைண்ட் திஸ் ஆவரேஜ்? ஆர் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 84 plus 87 plus 95 plus 91 plus 5th மார்க் எனக்கு தெரியாது, whole divided by 5. ஸோ இவங்க எல்லாத்தையும் you have to add it. ஸோ இவனையும் ஆட் பண்ணிங்கன்னா you will have சாரி, இவனையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 175 175 95 ஆட் பண்ணலாம். 175 + 5 180, 180 கூட 90 ஆட் பண்ணீங்கன்னா you will have 270 and 270 கூட ஒரு 87, 270 கூட 80s ஆட் பண்ணீங்கன்னா you will be having 350, 357. so 357 plus ஒரு x whole divided by 5 பார்த்தீங்கன்னா 90யை விட அதிகமாக கிடைக்கணும். சரியாடாமா? ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்க 5 இந்த சைடு போனால் யூ ஷுட் டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்.
நீங்க என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். You should do cross multiplication. So 357 plus x greater than or equal to 90 into 5. I almost think 450. So இங்க இருக்க x அங்க போச்சுன்னா 450 minus 357. 350க்கும் 450க்கும் நடுவில் 100. அந்த 100ல ஒரு 7 போச்சுன்னா 93. So your x should be greater than or equal to 93. அப்படின்னா 5th மினிமமா எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கணும்? மினிமமா 93 ஸ்கோர் பண்ணிருக்கணும். மினிமம் மார்க். One scored in 5th subject is equal to 93. மினிமமா எவ்வளோ ஸ்கோர் பண்ணிருக்கணும் பசங்களா? 93 ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? A manufacturer has 600 liters of a 12% solution of an acid. How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 50%, 15%, but less than 18%. ஓகேங்களா? 600 liters of a 12% acid of a solution. ஒருத்தர்கிட்ட 600 லிட்டர்ஸ் இருக்கு, அதுல 12% ஆசிட் சொல்யூஷன் இருக்கு. ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டயக்ராம் போட்டால் தான் நம்மளுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட இவ்வளோ இருக்கு. ஸோ மொத்த லிட்டர்ஸ் இங்கே எழுதுறேன். 600 லிட்டர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 12% ஆசிட். ஓகேங்களா? இது என்ன பண்றாங்க? ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் மஸ்ட் பி ஆடட். இது கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம். ஓகே, how many liters? எவ்வளோ லிட்டர்ஸா ஆட் பண்ணணும்? ஸோ இதோட வந்து 30% ஆசிட் இருக்கு. 30% ஆசிடை நம்ம ஆட் பண்றோம். ஸோ தட் த ரிசல்ட்டிங் மிக்சர், இதில் ரிசல்ட்டிங் மிக்சர் வந்து மோர் தென் 15% பட் லெஸ் தென் 18% இருக்கணும். இதோட ஆசிட் பர்சன்டேஜ் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி மோர் தென். ஓகேங்களா? which means அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். that acid percentage எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? எக்ஸ் ஆசிட் பர்சன்டேஜ். ஓகே வாடம்மா, டன். ஓகே, ஃபைன். யா, ஸோ நவ் யூ திங்க் இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் இருக்காங்கல்ல, இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15க்கும் 18க்கும் நடுவில் இருக்கணும். ஓகே, ஸோ it should be less than 15% and greater than 15% and less than 15%. நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா 15க்கும் மோர் தென் அண்ட் லெஸ் தென் 18க்கும் நடுவில் இருக்கணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த எக்ஸ் பர்சன்டேஜ் ஆசிட் அப்படின்றது எப்படி நம்ம வரும்? How many liters of 30% acid solution must be added to it? The acid content in the resulting mixture will be more than 15% and 18%. ஓகே, somewhat you get it right. Okay, done. இப்போ திங்க் பண்ணி பேசுவோம். சரி, ரெண்டு இன்இக்வாலிட்டிஸா இருக்கு. ரெண்டு இன்இக்வாலிட்டிஸும் பிரிச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த எக்ஸை விடு. இதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போமா? கேன் வி டேக் திஸ் இஸ் ஒய்? வி வில் டேக் திஸ் இஸ் ஒய். சரிங்களா? அவனை நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். ஓகே, வி வில் டேக் திஸ் அஸ் ஒய். ஓகே டன். மற்றதெல்லாம் முடிஞ்சிடும். ஓகேவா? இவங்க நீங்கள் ஒய்ன்னு எடுத்துட்டிங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ சி திஸ் டைமா இதில் எவ்வளோ பர்சன்ட் ஆசிட் சொல்யூஷன் இருக்குது? ஹவு மச் ஆசிட் சொல்யூஷன் இஸ் தேர்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 12/100 இன்டூ 60, 600 லிட்டர்ஸ். ஓகேங்களா? விச் இஸ் 72. ஓகேங்களா? 72 லிட்டர்ஸ் வந்து ஆசிடாக இருக்கு. இதில் எவ்வளோ லிட்டர்ஸ்? 30/100 இன்டூ ஒய். ஸோ 3y/10 ஆசிட் இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா? இதில் எவ்வளோ இருக்கு? ஸோ இதில் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி 600 + ஒய். ஓகேங்களா? 600 + ஒய். ஸோ யுவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, லைக் எக்ஸ் எவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ அப்போ எக்ஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குன்னா இது ரெண்டும் சேர்ந்து தானே. ஸோ விச் இஸ் 72 + 3y/10. ஓகேவாடாமா? இவ்வளோ லிட்டர்ஸ் எனக்கு எக்ஸ் லிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ ஆசிட் லிட்டர்ஸ் இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 + 3y/10. இவ்வளோ லிட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். சரிடாமா? ஸோ இப்போ இந்த 15யுமே நீங்கள் லிட்டர்ஸுக்கு மாற்றிக்கோங்க. சேஞ்சஸ் இன் லிட்டர்ஸ். எவ்ரிதிங் சேஞ்ச் இன்டு லிட்டர். ஸோ அந்த 72 + 3y/10 பார்த்தீங்கன்னா யாரை விட கிரேட்டராக இருக்கணும்? இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 15% ஆஃப் டோட்டல், ரைட்? ஸோ 15/100 இன்டூ 600 + ஒய்யை விட கிரேட்டராக இருந்திருக்கணும். அண்ட் அந்த 72 + 3y/10 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 18/100 இன்டூ 600 + ஒய்யாக இருந்திருக்கணும். ஓகேடாமா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் மல்டிபிள் இட். உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. உள்ள மல்டிபிள் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ when you multiple this one you will have 72 + 3y/10 greater than 15. 600 cancel பண்ணா 6 into 15. 6 into 15 I think it is 90. 90 + 15y/100. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுண்டாமா? ஸோ இங்கே இருக்க 90 இங்கே போனால் இட் ஷுட் பி இன் மைனஸ். அண்ட் இங்கே இருக்கவங்க இங்கே வந்தால் இங்கே இருக்கவங்கள இங்கே இந்த சைடு இங்கே. ஸோ 3y/10 minus 15y/100 greater than 90 minus 72. ஓகேங்களா? ஸோ 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 10 மீன்ஸ் 30. 30ல் 15 போச்சுன்னா 15. ஸோ 15y/100 is greater than, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ வில் ஹாவ் 18. ஸோ 18. ஸோ y is greater than 3 டேபிளில் சால்வ் பண்ணலாம். இது வந்துட்டு 5 times and this is 600 times. Again you can cancel this. 120. ஸோ y பார்த்தீங்கன்னா 120யை விட அதிகமாக இருக்கும். ஓகே டன். நெக்ஸ்ட்டு இவங்களை சால்வ் பண்ணுவீங்க. அகெயின் யூ வில் சால்வ் திஸ், ரைட்?
ஓகே மேடம்மா. ஸோ இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா அகைன் 18 into 6. வாட் இஸ் 18 into 6 பசங்களா? 48 ரிமைண்டட் 4 வரும். 64 ஆட் பண்ணா 108. 108 plus 18y by 100. ஓகேங்களா? அகைன் இவங்க இந்த சைடு கொண்டு போவீங்க. ஸோ 3y by 10 minus 18y by 100 which is less than 108 minus 72. when you cancel 30ல 18 போச்சுன்னா 12 கிடைக்கும். ஸோ 12y by 100 அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 636. ஸோ இதே கன்சிடர் பண்ணீங்கன்னா 3. ஸோ y is less than 300. ஸோ அப்படின்னா என்னடாமா எவ்வளோ லிட்டர்ஸ் ஆட் பண்ணுவீங்க? யூ வில் ஆட் அப்ராக்சிமேட்லி 120லேருந்து 300 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுவீங்க. சரிங்களா? So this is your final answer. We add 120 liters to 300 liters in this solution, to the solution. அவ்வளோ சொல்யூஷன்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். சரியாடாமா? which means your y is 120 to 300 இருப்பாங்க. ஓகே, that's it. அவ்வளோதான்டாமா. நெக்ஸ்ட் பாருங்க. Find all pairs of consecutive odd numbers, both of which larger than 10 and their sum is less than 40. Pair of consecutive odd natural numbers. ஓகேங்களா? all pairs of consecutive நம்ம consecutive அடுத்தடுத்து வர நம்பர். சரிங்களா? odd natural numbers. இப்போ 3னா அதுக்கு அடுத்த consecutive நம்பர் தான் 5 தான். அப்போ நீங்க இதை yன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்க என்னன்னு எடுத்துக்கணும்? y plus 2ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஒன்னு yனா இன்னொன்னு y plus 2. அவங்க தான் கன்செக்யூட்டிவ் பேரா இருக்க முடியும். So find all the pairs of consecutive odd natural numbers, both of which are larger than 10. And so இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஒருத்தர் y அப்படின்னா இன்னொருத்தர் y plus 2 or x எடுத்துக்கோங்க. if you are very familiar with x, do with x. okay, let x and x plus 2 be the consecutive odd numbers. and odd numbers நம்ம x ன்னு எடுத்துக்க கூடாது because it is odd numbers அப்படின்றதுனால we take it as 2k plus 1. சரிங்களா? ஒருத்தர் 2k plus 1 இன்னொருத்தர் 2k. so let 2k plus 1 and 2k plus 3 be consecutive odd natural numbers. ஓகேங்களா? both of which are larger than 10. ரெண்டு பேருமே larger than 10. 2k plus 1 பார்த்தீங்கன்னா 10 விட பெருசா இருக்கும். and 2k plus 3 பார்த்தீங்கன்னாலும் 10 விட பெருசா இருக்கும். ஓகேவாடாமா? their sum is less than 40. இவங்க ரெண்டு பேர்த்தோட sum. so 2k plus 1ஐயும் 2k plus 3ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா less than 40 கிடைக்கணும். ஓகேங்களா? so which means 2k ஆட் பண்ணீங்கன்னா 4k plus 4 is less than 40. so 4 நீங்க டிவைட் பண்ணிடலாம். 4 காமனா எடுத்து. so k plus 1 less than 10. so your k is equal to 10 minus 1. so your k is less than 9. உங்களோட k பார்த்தீங்கன்னா less than 9 இருக்கணும். ஓகே, டன். நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல இருந்து ஃபைண்ட் பண்ணணுமே. அடுத்தது இந்த கேஸ்ல இருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணுமே. 2k plus 1. so 2k is greater than 9. so your k should be greater than or equal to 9 by 2. 9 by 2 ஓட கிரேட்டர் தான் 4.5 ஓட கிரேட்டர். ஸோ உங்கள் கேக்கு நீங்கள் 5லேருந்து யூஸ் பண்ணலாம். 5லேருந்து 9 வரைக்கும் யாரை யூஸ் பண்ணாலும் இவங்க வருவாங்க. அட் தி சேம் டைம் இவங்களுமே இருக்கணும். ஸோ 7. okay then. so k will be greater than or equal to 9 by 2. so 7 by 2. இதுலேருந்து என்ன தெரியும்? your 2k
is greater than 7, so k should be greater than 7/2. 7/2னா என்னது? 3 விட கிரேட்டரா இருக்கணும். இந்த மூணுமே ஒத்து போகணும்னா உங்களோட k வந்து 9/2 விட அதிகமாகவும் அண்ட் லெஸ் தென் 9ஆகவும் இருக்கணும். which is like கேக்கு நீங்க 5 போடலாம், 6 போடலாம், 7 போடலாம், 8 போடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் சால்வ் அண்ட் see. Your cake should be 5, 6, 7 and 8. ஓகேவா? நம்ம கேக்கு 5 போட்டா என்ன கிடைக்கும்? So the pair is 5 போட்டிங்கன்னா 5 2s are 10, 10 11, 11 and 13 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா will be less than. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13, 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் 15, 17 கிடைப்பாங்க. நெக்ஸ்ட் you will have 17, 19 இருப்பாங்க. ஸோ 9 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 19 and 21 will be greater than 40. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நிச்சயமா 40 விட அதிகமாக இருக்கும். இட் இஸ் ஆக்சுவலி 14 வரும். ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான்டா பசங்க. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், a model rocket is launched from the ground. கிரவுண்ட்லேருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. The height h reached by a rocket after t seconds lift is given by this one. After what time the rocket is 495 feet above the ground. எந்த நேரத்தில் 495 சி அவன் என்ன சொல்கிறான்னா, யூ ஹாவ் அ ராக்கெட், இப்படி ஒரு ராக்கெட் ஃப்ளை ஆகும், இவங்களோட ஹைட்டை வந்து ஹெச் ஆஃப் டி கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ஹைட் ரீச் பண்ணுவாங்க. ஸோ எந்த டைமில், ஸோ வி டோன்ட் நோ அபவுட் டி. ஓகேவா? அதாவது எனக்கு ஹைட் இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது என்னது, மை ஹைட் ஷுட் பி அபோவ். அபோவ்னா என்னது, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than கிரேட்டர் தென் 495. சரிங்களா? எந்த நேரத்தில் 495 விட அதிகமாக போகும் அப்படின்றது கொஸ்டின். ஓகே, சரி சன். இப்போ இந்த ஹெச் ஆஃப் டீனா இதுதானே. ஸோ வி கேன் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ -5t² + 100t greater than 495. எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துடுவாங்க. ஸோ -5t² + 100t -495. இப்போ ஒரு மைனஸ் லைக் we can divisible by -5. -5ஆல என்டையரா டிவைட் பண்ணலாம். -5ஆல என்டையரா டிவைட் பண்ணீங்கன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். இட் பிகம் t² அண்ட் -5ஆல டிவைட் பண்றீங்க. ஸோ இட் பிகம் -20tன்னு கிடைக்கும். அண்ட் -5ஆல மல்டிபிள் பண்றேன். ஸோ பிளஸ் யூ வில் ஹாவ் 9 4 வரும். அகைன் 9 99. How you can write 99? 9 and 11 ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 20 கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ t -9 and t -11. ரைட் ராமா? ஸோ இந்த நேரத்து அட் வாட் டைம், எந்த நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது எக்ஸாக்ட்லி, வாட் இஸ் த இன்டர்வல் ரேஞ்ச்? இங்கே பார்த்தீங்கன்னா your t belongs to less than 9. லெஸ் தென்றப்போ நல்லா பாருங்க, யூ யூஸ் பேசிக்கலி தி வேவி கர்வ் மெத்தட். சரிங்களா? இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், நம்மளுக்கு நெகட்டிவ் தான் வேணும். அப்போ உங்க t பார்த்தீங்கன்னா 9 and 11க்கு நடுவில் இருக்கும் போது இட் வில் பி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 495. அட் வாட் டைம், அப்போ எந்த நேரத்துலன்னு கேட்கும் போது டெஃபினட்டா t9ன்ற இடத்துலையும் t11ன்ற இடத்துலையும். ஸோ யூ ஷுட் சே இன் இன்டர்வல். நீங்க இன்டர்வல்ஸா சொல்றது தான் கரெக்ட். ஷுட் இட் வில் பி t is equal to 9 to 11.
ஸோ இந்த 2 இடத்துல வரும்போது தான் அவங்க 495 விட அதிகமாவே இருப்பாங்க. சரியாடாம்மா? At what time the rocket is above? Your time is from 9 to 11. You should say it is from 9 to 11. ஓ! சாரி. இஸ் 495 தான் கேட்டிருக்காங்களா? இஸ் 495னா யூ ஷுடன்ட் யூஸ் இன்இக்வாலிட்டிஸ்டா பசங்களா. இன்இக்வாலிட்டியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் போட்டுருவோம். Straightly equal to 495. Equal to 495. Equal to 0, equal to 0, equal to 0. So your t is equal to 9 and 11 seconds. Okay, Ngadama? Yes. A plumber can be paid according to the following schemes. In the first scheme, he will be paid rupees 500 plus rupees 70 per hour. 500 plus rupees ஒவ்வொரு ஹார்ஸுக்கும் 70 rupees எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவாங்க. அந்த செகண்ட் ஸ்கீம் he will be paid rupees 120 per hour. If he works x hours, then what value of x does the first scheme give better wages? பெட்டர்னால என்னது? கம்பேரிட்டிவ். சரியா? யூ ஹாவ் டு கம்பேர் அண்ட் அவனை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரியாடாமா? பெட்டர் வேஜஸ்னாலே இட் இஸ் லைக் அண்ட் கம்பேரிட்டிவ் மாதிரி தான். ரைட் ராமா? ஸோ அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் பெட்டர்னு அவனே சொல்லிட்டான். சரியா? அப்போ எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் வந்து அதிகமாக இருக்கும் நிச்சயமா செகண்ட் ஸ்கீமை விட. சரியாடாமா? ஸோ விச் மீன்ஸ் வி நோ தட் இப்போ இவர் எக்ஸ் ஹாஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் எவ்வளோ காசு கிடைக்கும்? 500 கொடுத்துருவாங்க. 500 கொடுத்துருவாங்க. அது போதாதுன்னு நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை 70 கூட மல்டிபிள் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 120 கொடுக்கறத விட அதிகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹவு வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஸோ இங்க இருக்கிறது இங்க போயிடும். ஸோ 500. ஸோ வில் பி ஹேவிங் 50x. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 10x. ஸோ இது எப்போ பெட்டரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களோட டேஸ் உங்களோட ஹார்ஸ் இருக்குல்ல 10 மணி நேரத்துக்கும் கம்மியா இருக்கும் போது இட் வில் கிவ் அ பெட்டர் வேஜஸ். ஓகேவா? ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், ஏன்னா ஹார்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஹார்ஸ்னா டைம் வந்து நேச்சுரல் நம்பரா தான் இருக்கணும். ஸோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் என்னென்ன இருக்கலாம்? 1 இருக்கலாம், 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. ஓகேங்களா? This is your answer, which is less than 10 hours. பத்து மணி நேரத்துக்கும் கம்மியாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் பெட்டராக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா செகண்ட் ஸ்கீம் தான் பெட்டராக இருக்கும். A and B are working on a similar jobs, but their monthly salaries differ by more by 600 rupees 600. If B earns rupees 27,000, then what are the possibilities of A salary? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏ அண்ட் பி வந்து 2 பேரும் ஒரே வேலை தான் பண்றாங்க. ஆனா அவங்களோட ஜாப்ஸ் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 600. ஸோ ஏ அண்ட் பியோட சேலரிய நான் டிஃபரன்ஸ்னா இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 6,000 எனக்கு கிடைக்கும். சரியாடாமா? இதுல வந்து பியோட சேலரி வந்து 27,000. ஸோ அப்போ இது அந்த சைடு வந்துடும். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் 6,000 plus 27,000. 16,000 27 ஆட் பண்ணீங்கன்னா 33,000. ஸோ ஏ ஷுட் பி above 33,000. அப்படின்னா ஏ salary is more than 33,000. ஓகே வாடாமா? ஒன் செக். ஆனா யார் இங்க அதிகம்னே நம்மளுக்கு சொல்லல. ஸோ ஒன்று 33,000 வரலாம்னா ஆர் அதர்வைஸ் இன்னொரு கேஸ் இருக்கு. இப்போ ஒருவேளை பி தான் ஏவோட அதிகமா வாங்குறாரு அப்படின்னா யாருக்கு நம்மளுக்கு அதிகம்னே இங்க நம்மளுக்கு டிபேட் பண்ணவே இல்லை. ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ விச் மீன்ஸ் 27,000 minus EA is greater than 6,000. இங்க போறோம் இந்த சைடு வந்துரும். ஸோ 27ல 6 போச்சுன்னா 21,000. அப்போ ஏவோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒன்று லெஸ் தென் 20,000 இருக்கும், இல்லைன்னா கிரேட்டர் தென் 33,000. சரியாடாமா? லெஸ் தென் 21,000லயோ இல்லை கிரேட்டர் தென் 33,000க்கு மேலேயோ இருந்திருந்தா he will get this offer. ஸோ தட்ஸ் இட்ரா பசங்களா. இந்த எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸசைஸ்ல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் எல்லாருமே வீடியோ சூப்பராக பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஹோம் ஒர்க்ஸை போட மறந்துடாதீங்க. ஸோ IBST 2026 ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க் இது வந்து ஃப்ரீ தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு மேம் நான் கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம்லாம் எழுதணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்காகவும் எழுதலாம், ஆஸ் வெல் அஸ் இதை வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம்ல, நம்ம புக்கை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறக்காகவும் இந்த எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது, அதை நாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, JN நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்போட நீங்கள் இந்த எக்ஸாம் சூப்பராக எழுதினீங்கன்னா நம்மளோட வேதாந்தத்தில் நடக்கிற JEE ஆர் நீட்டில் 90% ஸ்காலர்ஷிப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட வெற்றி நீட் பேட்சஸ். ஸோ யாராவது நீட் வந்துட்டு நான் ஸ்கூலோடவே இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து 90% ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம IVST டெஸ்ட் எழுதிப்போம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சென்டர்ஸ் வித் அவங்களோட காண்டாக்ட் நம்பர். என்கொயரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். அண்ட் இதை வந்து நாங்கள் உண்மையிலே சொல்லுவோம், எந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்லேயும் இல்லாத ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு வேதாந்தூரில் இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை இட். உங்களுக்கு உண்மையிலேயே JEE நீட் கிளியர் பண்ணணும் ஆசை இருக்குது, ஃபஸ்ட்லேருந்தே நான் படிக்கணும், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக நான் டாக்டர் தான் ஆக போகிறேன், இல்லை நான் IIT கிராஜுவேட் தான் ஆக போகிறேன் அப்படின்னு டிட்டர்மைண்டாக இருக்கீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட சென்டர்ஸ், எந்தெந்த சென்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த செக்ஷன்ஸ் ஒரு PDFும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.